டேட்டில் அதை பேசுகிறதுக்கான அந்த டைம்லாம் கொடுப்பாங்க, பேச வைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுப்பாங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏல உள்ளது. அதே கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த அக்யூஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அவர் வந்து இந்த தன்னிச்சையாக அந்த பெட்டிஷனை போடலைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, கோர்ட்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அல்லது ஏற்கனவே வந்து ஒரு கேஸில் வந்து இதே போல் சேம் அஃபென்ஸாக தண்டிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சாலோ, இந்த ப்ரொசீடிங்ஸ் அப்படியே நிப்பாட்டிட்டு ஏற்கனவே இந்த என்ன ப்ரொசீடிங்கில் அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கோ அந்த ப்ரொசீட் படி, அந்த சட்டத்தின்படி அந்த வழக்கு நடக்கும். சரிங்களா? இதுதான் கிளாஸ் பியில் உள்ளது. இப்போ இங்கே பிஎன்எஸ்எஸில் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா, சப்செக்ஷன் 1 இருக்கு இல்லையா, அந்த அக்யூஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறாரு இல்லையா, அப்ளை சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து என்னென்னா, அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் முடிஞ்ச டேட்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே அவர் வந்து அப்ளை பண்ணுங்கிறத பிஎன்எஸ்எஸில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பீரியடை. அதே சப்செக்ஷன் 4ல் கிளாஸ் ஏ இருக்குல்ல, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மியூச்சுவலி அந்த பரஸ்பர தீர்வுக்கான டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து டைம் எப்படின்னா 60 நாட்கள் மேற்படாத ஒரு டைமை வந்து அந்த கோர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பிஎன்எஸ்எஸ் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? ஒன்லி பீரியட்ஸ் மட்டும்தான். அடுத்த செக்ஷனுக்கு போகணுன்னா, இப்போ 265 கேபிட்டல் சி, அதே பிஎன்எஸ்எஸில் 291. சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் மியூச்சுவலாக பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து அந்த மியூச்சுவலாக பேசும்போது என்னென்னலாம் பண்ணுவாங்க அதை சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஏ அண்டு பி 2 இருக்குது. இப்போ அதில் கிளாஸ் ஏ பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில், கிளாஸ் ஏங்கிறது போலீஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் கிளாஸ் இருக்குன்னு பட்சத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோர்ட்டு ஷல் இஷ்யூ நோட்டீஸ், திரும்ப நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். எதுக்குன்னா, இங்கே வந்து பரஸ்பரமாக பேச போகிறாங்க. அங்கே வந்து அக்யூஸ்ட் எக்ஸாமின் பண்ணாங்க, இங்கே பரஸ்பரமாக பேச போகிறாங்க. இஷ்யூ நோட்டீஸ்னால் யாராக இருக்குன்னா, ப்ரைவேட் போலீஸ் ரிப்போர்ட் கேஸாக இருந்தால் பிபிக்கு, ஐஓக்கு, அக்யூஸ்டுக்கு ப்ளஸ் விக்டிம்க்கு 4 பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். சரிங்களா? அதே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸாக இருந்துச்சுன்னு வைங்களேன், கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கேஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, அக்யூஸ்டுக்கும் ப்ளஸ் விக்டிம்க்கு மட்டும் அனுப்பிச்சாலே போதும். சரிங்களா? இது அனுப்பிச்சிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பேசுகிறதுக்கு. இதில் கிளாஸ் ஏலையும் சரி கிளாஸ் பிலையும் சரி ப்ரொவிசோன்னு ஒன்று சொல்லிவிட்டு திரும்ப அது கீழே ப்ரொவைடட் ஃபர்தர்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுலேயுமே சேமாக தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ சொல்லப்பட்ட விஷயம், அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த பரஸ்பர தீர்வு ப்ராசஸ் எல்லாமே வாலண்ட்ரியாக தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து மேக் ஷூர், அவங்க வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். இது தான் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ஷூர் பண்ணுறது அந்த வழக்கை ப்ராசஸ் பண்ணணும். அதே போல் ப்ரொவைடட் ஃபர்தர் பார்த்திங்கன்னா, அந்த அக்யூஸ்ட் நினச்சாங்கன்னா அவங்க சார்பாக வக்கீலை வச்சுக்கலாம், அந்த அக்யூஸ்ட் விரும்பும் பட்சத்தில் வைத்துக்கொள்ளலாம். இதுதான் ப்ரொவைடட் ஃபர்தர். இதுதான் 265 சியில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அண்ட் 291 பிஎன்எஸ்ஸில் சொல்லப்பட்ட விஷயம் சேம் கண்டென்ட் தான். இப்போ அதுக்கப்புறம் இப்போ மியூச்சுவல் இந்த பரஸ்பர தீர்வை பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, பேசினப்புறம்